நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனல்ல செட் தோசா அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். செட் தோசா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் சாஃப்ட் ஸ்பாஞ்சி டெக்ஸ்சர். இது வந்து டிபிக்கலி சர்வ் இன் அ செட் ஆஃப் 2 or 3 or sometimes even 4. இதுக்கு வந்து ஒரு 2-3 சட்னிஸ் பேர் பண்ணுவாங்க. ஒரு பொட்டேட்டோ மசாலா அல்லது ஒரு சாப்பு அல்லது ஒரு சாம்பார் வந்து இதுக்கு வந்து பேர் பண்ணுவாங்க யூஸ்வலா. இது வந்து இட்ஸ் a staple of Karnataka cuisine, but it's known for its soft, fluffy, spongy texture and taste. Set dosa வந்து is believed to have originated in Karnataka, where it's a staple breakfast item. But வந்து இதோட கசன் அந்த plain dosa மாதிரி இது கிறிஸ்பியா இருக்காது, ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்கும். இது வந்து இட் ஈவன் மேக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் டின்னர் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ஸ் ரைஸ், உளுத்தம்பருப்புனா கூட போஹா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த அவல் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்கிரீடியன்ட். இந்த பேட்டர் வந்து ஃபர்மெண்டட் வேற இந்த செட் தோசை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான அந்த மாவு அது வந்து ரொம்ப ரொம்ப ரிச் இன் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஆடிங் டைஜஷன். ஒரிஜினலி இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டா இருந்தது, பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ்ல இதை வந்து சர்வ் பண்றாங்க. இந்த செட் தோசா எப்படி வந்து அது ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும், எப்படி வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ணிட்டு அதை தயாரிக்கணும் அப்படிங்கிற வீடியோவை எங்க ஸ்டைல்ல நாங்க வந்து எங்க சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக போய் நாங்க அப்லோட் பண்ணதான இந்த செட் தோசா வீடியோவை நீங்க பாருங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் செட் தோசை எப்படி தயாரிப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல இட்லி புழுங்கல் அரிசி, இது ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவு பச்சரிசி, அதே 50 கிராம் அளவு முழு உளுத்தம்பருப்பு. முழு உளுத்தம்பருப்பு சேர்த்தாக்க இந்த செட் தோசை ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக நல்லா வரும். 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பர் டேஸ்டோடு இருக்கும் இந்த செட் தோசை. இதை நல்லா 3 வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டு அதை நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் கூடவே தண்ணி போட்டு ஊற வைக்கலாம். இப்போ காலையில் எழுந்து பார்த்தாக்கா அது நல்லா ஊறி இருக்கு. அந்த ஊற வச்சதான தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு அந்த தண்ணியை வச்சே ஒரு 50 கிராம் அளவு கெட்டி அவல், இந்த அவலை அதில் போட்டு 2 வாட்டி கழுவிட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சோன்னாலே போதுமானது. நல்லா அவல் ஊறிடும். அவல் ஊறிட்டே இருக்கச்சு நம்ம ஊற வச்சதான அரிசி பருப்பு கலவையை நம்ம ஊற வச்சதான தண்ணி சேர்த்து நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகிடுத்து. அவல் அப்படியே நல்லா குழஞ்சி ஊறியிருக்கு. ஸோ இந்த ஊற வச்சதான அவலை அந்த ஊறிய தண்ணியோடையே நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த அரிசி பருப்பு கலவையில் அப்படியே போடலாம். மிக்சியை மேலும் ஒரு சுற்ற விட்டு இதை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிட்டு மாவு அப்படியே நல்லா பொங்கி வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். அந்த அவலும் இதுக்கு வந்து ஒரு சூப்பர்பான சாஃப்ட் டெக்ஸ்சரை கொடுக்கும் இந்த செட் தோசைக்கு. நான் வந்து இன்றைக்கி இதை ஒரு ரிச்சாக செய்யணுங்கிறதுக்காக பட்டர் போடுறேன். பட் நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பட்டரில் செஞ்சு கொடுத்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் நம்ம ஊற்றுவோம். பட்டர் போட்டு பேனை க்ரீஸ் பண்ணிவிட்டு சுற்றி வர கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நல்லா அப்படியே போர்ஸாக அந்த தோசை வறுத்து தெரியும். அதுதான் அந்த சாஃப்ட் செட் தோசைக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். அது அப்படியே திருப்பி போடலாம். சில பேர் திருப்பி போடுறதில்ல, அப்படியே ஒரு மூடியை போட்டு தோசை மேலே மூடி அப்படியே இன்னொரு சைட் திருப்பி போடாமல் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த மெத்தடும் ட்ரை பண்ணலாம். நான் அந்த மாதிரியும் ஒரு தோசை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு சைட் மாத்திரம் திருப்பிட்டு இன்னொரு சைட் திருப்பாமையே அப்படியே எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சூட் பண்ணிக்கலாம். இந்த செட் தோசை அப்படிங்கிறது ஜென்ரலி சர்வ்ட் இன் செட்ஸ் ஆஃப் 2 or 3 or sometimes even 4 in some places. பட் இந்த மாதிரியான பெரிய தோசையாக நம்ம குத்தினோன்னாக்கா 2 அல்லது 3 ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ஈவன் ஒரு நைட் டின்னருக்கு.
எங்கள் வீட்டில் நாங்கள் இதை வந்து மிளகாப்பொடி எண்ணெயோடையும் தக்காளி சட்னியோடையும் இன்றைக்கி இதை என்ஜாய் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.